ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் டெக் தமிழ். நான் உங்கள் ஆதித்யா. இந்த வீடியோவில் வந்து நம்ம வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் மிக்ஸ்டு ரியாலிட்டி இதில் வந்து இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, அப்புறம் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் மிக்ஸ்ட் ரியாலிட்டி இதோட ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிமுலேட்டட் 3 டைமென்ஷனல் என்விரான்மெண்ட். இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்செட்டு, விஆர் ஹெட்செட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது உள்ள ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ உங்ககிட்ட கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலர்ஸ் மூலயமா நீங்கள் அந்த 3 டைமென்ஷனல், அந்த சிமுலேட்டட் 3 டைமென்ஷனல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஆர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்கில் இருக்குது, எஜுகேஷனில் இருக்குது. விஆர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பைலட் ட்ரைனிங்கு, இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த விஆர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டின்றது வந்து உங்களோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்லேருந்து வேறு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது கேம் விளாட்றது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் இருக்கிற ரியல் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு சில 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஓவர்லே பண்ணி காட்டுறது தான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் விளையாடிருப்பீங்களான்னு தெரியல இந்த கேமு. போக்கிமான் கோ அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து எப்படின்னா, உங்கள் மொபைலில் ஏற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து போக்கிமான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்னென்னா, ரியல் வேர்ல்டில் வந்து அந்த போக்கிமான் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஃபோனில் வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து போக்கிமான் நிற்கும். ஸோ அது மேலே வந்து நீங்கள் போக்கிபால் போட்டு பிடிச்சிட்டு அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் போக்கிமான்ஸை. ஸோ இது மாதிரி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும், ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்லாம். இது வந்து எங்கே மேஜராக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நிறையா டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள். இப்போது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் லிவிங் ரூம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சோஃபா எடுத்துகிட்டு ஒரு சோஃபா வந்து மாற்றணும், உங்கள் லிவிங் ரூமில் ஒரு சோஃபா மாற்றணும். அது எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போயும் வந்து ஏஆர் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி யூஸ் ஆகும். இல்லை ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா அப்போயும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறையா யூஸ் கேஸ் சினாரியோ வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி இருக்குது. இது வந்து எப்படின்னா, பேசிக்காக வந்து கேமராஸ் தான் வந்து நிறையா தேவை ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு. இது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு எக்ஸஸாக ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு ரியாலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டும் சரி, டிஜிட்டல் வேர்ல்டும் சரி, ரெண்டும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த யூஸரால் ரெண்டுத்தையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து அவர் வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றப்போ, இங்கே வந்து சைடில் வந்து வேறு ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதோ, இல்லை சம்திங் வேறு ஏதோ ஒன்று, இல்லை ரெஃபரன்ஸ் வீடியோ ஓடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவரால் பண்ண முடியும். ரெஃபரன்ஸுக்கு வந்து இங்கே ஒரு மெட்டீரியல் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து அவர் டைப் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் விஷன் ப்ரோ. இது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்டு. இது வந்து எப்படின்னா, போத் வெர்ச்சுவல் வேர்ல்டும் சரி, நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டும் சரி, ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி தான் இதோட கான்செப்டே. இதில் வந்து உங்களோட எப்படின்னா விஆர் ஹெட்செட் மாதிரி இல்லாமல்
இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி. ஜஸ்ட்டு உங்கள் சரௌண்டிங்ஸையும் உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்ஸ் வந்து வரும். நிறையா கம்பெனிஸ் வந்து இதே மாதிரி இப்போ கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் சரி மிக்ஸ்டு ரியாலிட்டிக்கும் சரி நிறையா ஹெட்செட்ஸ் வந்து வரும். வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து மெட்டா குவெஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ஆக்யூலஸ் தான் மெட்டா குவெஸ்ட்டு. ஆக்யூலஸ்ஸு இதெல்லாம் வந்து நல்லா போச்சு. ஸோ அதே மாதிரி மிக்ஸ்டு ரியாலிட்டிஸ்க்கும் நிறைய ஹெட்செட்ஸ் வந்து வரும் ஃப்யூச்சரில். ஸோ நிறையா சீப்பராகவே வரும். ஸோ அதையும் உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக நான் இன்றைக்கி சொல்ல நினச்சது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் மிக்ஸ்டு ரியாலிட்டி இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் மிக்ஸ்டு ரியாலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதிலிருந்து வீடியோ பண்ணி போடுறேன். தேங்க்யூ.